பாருங்க, ஒரு ஒரு நிறமேற்றி என்னவா மோனோக்ரோமேட்டர் ஒரு ஒளியியல் உபகரணமாக இருக்கும். அதே வேளை அது ஒரு நிற போட்டோன் கற்றையை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தலாம். சரி, ஓர் ஒளிமின் பரிசோதனையில் ஒரு நிறமேற்றியினால் உண்டாக்கப்படும் ஒரு நிற போட்டோன் பற்றி ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செவ்வக துவாரத்தின் ஊடாக சென்று ஒரு வெற்றிட அறையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு உலோக தகட்டு மீது செங்குத்தாக படுகிறது. தொடக்கத்தில் நிறமேற்றி அலைநீளம் 100 நானோமீட்டருடைய போட்டோன் கேட்டை உண்டாக்குகின்றது. எனக்கு அந்த டயக்ராம் விளங்குதானே? இந்த துளைக்குள்ளால போய் அது என்ன செய்யுது? உலோகத்தட்டுல படுது. சரி, ஒரு நிற ஒளி இந்த இதுக்குள்ளால போகுது. இதுல இருக்கிற துளைக்குள்ளால அங்கால போய் இந்த துளைக்குள்ளால போறது மட்டும் இங்க இருக்கிற இந்த தகட்டுல வந்து படுது, உலோக தகட்டுல. இப்ப என்ன சொல்லிட்டார்? இங்க இருந்து போற இந்த அலைநீளம் வந்து 100 நானோமீட்டர். உரிய எல்லா கணிப்புகளுக்கும் H/C சமன் 1240 எலக்ட்ரோ வோல்டேஜ் நானோமீட்டர் என கொள்கை. H/C 1240 எலக்ட்ரோ வோல்டேஜ் நானோமீட்டர். H வந்து பிளாங்க் மாறிலி, சி வந்து வழிநிலைகதி. ஓகே, இதே பாடு பாருங்க. இது 10ல பி எல்லாம் 10ஆங்காலில பிபில ஏப்பா என்னவா? மின்காந்த திருசியத்தில் 100 நானோமீட்டர் அலைநீளத்தின் பிரதேசத்தின் பெயர் யாது? இப்ப 100 நானோமீட்டர் எங்க இருக்கு கேட்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும் ரிப்ஜியோர் இருக்குல்ல, கட்புல ஒளி. இதுதான் நாங்க பார்த்துனாங்க. கட்புல ஒளி எங்க இருக்கும்? இதுல 400 நானோமீட்டர், இது 700 நானோமீட்டர். அப்ப இந்த 100ன்றது 400 விட குறையத்தானே. அதுக்கு கீழே உள்ள அலைநீளம் தான் என்ன? 100. இப்ப 100 நானோமீட்டருக்குரியது எங்க இருக்க போகுது? அல்ட்ரா வயலட்டுக்குரிய இருக்க போகுது. ஓகே, அப்ப 100 நானோமீட்டர் இந்த ரேஞ்சில் இருக்க மட்டும் கேட்கிறார். இது கலியுதா அல்ட்ரா வயலட். அதுக்கு ஆன்சர் எழுதி கொள்வீங்கள் கலியுதா. அதே இலபஸ்பாட். சோ கலியுதா கதிர்கள் யூவி ரேஸ். ஓகே, செகண்ட் பார்ட். 100 நானோமீட்டர் போட்டோனின் ஒத்த சக்தியை எலக்ட்ரோ வோல்டேஜ் கணிக்க. இப்ப அது இந்த சக்தியை கணிக்கட்டாமா? E is equal to HF. F என்ன போடுவீங்க? H into C over lambda. H into C என்ன? 1240 எலக்ட்ரோ வோல்டேஜ் நானோமீட்டர். லம்டா வந்து 100 நானோமீட்டர். நானோமீட்டர் நானோமீட்டர் கேன்சல் ஆயிரும் எல்லாம். இது எலக்ட்ரோ வோல்டேஜ் நானோமீட்டர், இது நானோமீட்டர். இது கேன்சல் ஆகும். நானோமீட்டர்லயே போட்டீங்கன்னா நானோமீட்டர் கேன்சல் ஆயிரும். இப்ப என்னண்டு வரும்? 12.4 சைவர் எலக்ட்ரோ வோல்டேஜ். அப்ப 12.4 எலக்ட்ரோ வோல்டேஜ். அது ஓகே எல்லாம். செயற்பாடு பாருங்க. அலைத்துணிக்கை இருமையை கருத்தில் கொண்டு மேற்குறித்த சக்தியுடைய போட்டோனின் உந்தத்தை கணிக்க. அது அலை இயல்பு துணிக்கை இருக்கு, அது இருமை இயல்புன்னு சொல்லுவாங்க. அலை இயல்பும் இருக்கு, துணிக்கை இயல்பும் இருக்கு. அப்ப அந்த இயல்பை கருதி உந்தத்தை காட்டாமா. உங்களுக்கு தெரியும் டி புரோக்ளின் அலைநீளம் என்னத்துக்கு சமன்? H over P. இப்ப P சமன் H over lambda. H என்ன?
இப்ப தந்துட்டார், ஹெச்சுக்கு இங்க தந்திருக்கார் 6.6 இன்டூ 10 to the power minus 34. கீழ் 100 நானோமீட்டர், 100 இன்டூ 10 to the power minus 9 இவ்வளவு நியூட்டன் செகண்ட். இப்ப இது 10 7, 10 7 மேல வந்தா 10 சக 7 எவ்வளவு வரும்? 6.6 இன்டூ 7 கழிப்பட்டா 27. இப்ப 10 27 நியூட்டன் செகண்ட், அல்ல கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் போட்டாலும் சரி. ரெண்டு நேச்சரையும் காட்டுறேன்டாப்ப நீங்க கருதினாதான் அது ஏதோ உண்டு, அது எப்படியோ ஒன்று இருக்க போகுது, அலையாவும் இருக்க துணிக்காவும். நீங்க கருதுனதா, நீங்க துணிக்கா கருதினா துணிக்கா கருதினா அது பாட்டுக்கு இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஒரே நேரத்துல இந்த ரெண்டை காட்டுமோண்டா அப்படி இல்லை, நீ கருதுனா நீங்க அலையாவும் கருதலாம், துணிக்காவும் கருதலாம். இது பஸ் பார்ட். ஏ பார்ட் பி பார்ட் பாருங்க. பி பார்ட் பாருங்க. என்னவாம் பியில பஸ் பார்ட். இந்த நம்பர்கள் தான் கவனமா இருக்கணும், சரியா போடணும். ஒவ்வொன்றும் சக்தி ஈயை உடைய என் போட்டோன்கள் உள்ள ஒரு சமாந்தர ஒரு நிற போட்டோன் கற்றை ஒரு பரப்பளவு ஏயினூடாக நேரம் டீயில் செல்லும் போது அதன் செறிவு என்ன ஓரலகு பரப்பினூடாக ஓரலகு நேரத்தில் பாயும் சக்தி, அதன் செறிவு ஓரலகு பரப்பினோடு ஓரலகு நேரத்தில் போற சக்தி இத்தனை கோவையை பெறுக. இப்ப என்னவாம், ஒவ்வொன்றும் சக்தியுடைய என் போட்டோன்கள் போகுது. இப்ப ஒளிச்செறிவுக்கு கோவை எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் செறிவுன்றது என்ன சாமான், சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம் இதானே. சரிவு வலுவங்கள் பரப்பு, பரப்பு தர நேரம் சக்தியின் கீழ். இப்ப இவர் என்ன சொல்றார், நேரம் டீல என் போட்டோன்கள் போகுதாமா. இப்ப எப்படி வரும், ஒரு போட்டோன் சக்தி இ என்றா இ இன்டு என். இப்ப இது நான் குறியீட்டு எழுதாம சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம் என்ன, சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம். இப்ப சக்தி என்ன, இ, இ இன்டு என். ஒரு போட்டோண்ட சக்தி இ என்றா என் போட்டோண்டையும் சக்தி இ இன்டு என். பரப்பு ஏ, நேரம் டி. வைசமன் இஎன் ஓவர் ஏடிஎன் வந்து. ஓகே, கோவையை பெருகன்னு சொல்லி கிடக்கு. அப்ப இந்த ஸ்டெப் எழுதி எழுதுறது விட்டார். ரைட், செகண்ட் மேடம் என்னவாம், மேலே ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள 100 நானோமீட்டர் ஒளி போட்டும் கற்றையின் செறிவு 9.92 மீட்டர் மைனஸ் 2 ஆகவும் செவ்வக துவாரத்தின் பரப்பளவு 3/4 ஆகவும் இருப்பின் ஓரலகு நேரத்தில் துவாரத்தினோடு செல்லும் போட்டோன்கள் எண்ணிக்கையாது. இதுல பிரதிதானே. இப்ப என்ன செய்தார், ஓரலகு நேரத்தில் அதனை வலியன் போட்டு செறிவுன்றது செறிவு 9.92 into 10 to the power minus 8. 9.92 into 10 to the power minus 8 சமன் ஒரு போட்டோன் சக்தி எவ்வளவு, நான் முன்னு பார்த்துனாங்க. ஒரு போட்டோன் சக்தி எவ்வளவு பார்த்துனாங்க,
உனக்கு கால்குலேட் பண்ண 12.4 வந்ததா? யா. அப்ப சக்தி வந்து 12.4 இன்டூ இது எலக்ட்ரான் வோல்டேஜ். 12.4 எலக்ட்ரோ வோல்டேஜ் என்றா ஒரு எலக்ட்ரோ வோல்டேஜ் எல்லாம் இருக்கணும் 1.6 இன்டூ 10⁻90 இன்டூ என் தான் காணும். ஆனா எவ்வளவு என்ன கேட்டவர்? ஓரலகு நேரத்துல கேட்டவர். அப்ப T7 உண்டு. ஏ வந்து என்ன 3/4. இப்ப 3/4 இது மில்லிமீட்டர் ஸ்கேர். இப்ப மீட்டர் ஸ்கேர் ஆக 10⁻6 நேரம் வந்து 1 செகண்ட். ஓகே இல்ல? அப்ப இப்ப என்னென்னு வேற எதை சுருக்கி விடுவீங்க? இப்ப எப்படி சுருக்குவோம்? இதுல விட்டோம் பிரி எழுதுங்க 9/9 2 சமம். இப்ப இந்த 4 அளவு வெட்டினீங்கன்னா 0.4. ஏன் இல்ல ரைட். இந்த 3 கொண்டு நீங்க பெருக்கும் 4 இதை வெட்டினீங்கன்னா 12.4 இன்டூ 0.4 இந்த 3 இங்க கொண்டு பெருக்கிறோம். ஓகே அது 3 சுருக்கி இல்லாதே ரைட். இது மேல போன என்ன வரும் 10⁻30 இவ்வளோத்தையும் கீழே ஒண்ணுவாங்க என் சம 3 இன்டூ 9.92 இன்டூ 10⁻8 over 12.4 into 0.4 into 10⁻30. சுருக்கப்படுமா ஏதாவது? வெட்டுப்படுமாடாங்க அது 4 வெட்டலாமா? நான் 2 8 இதால வெட்டினா 8 வருமா? 12 96 8 வரும் என்ன? இதால வெட்டினா 8 எவ்வளவு 8 12 0.8 0.8 இதால வெட்டினீங்கன்னா 2 இந்த 0.4 ஆல வெட்டினீங்கன்னா 2 வரும். அப்ப 2 6 தர 10⁻5 போட்டான் போட்டான்கள் பெர் செகண்ட். 6 தர 10⁻5 போட்டான்கள் பெர் செகண்ட். ஓகே இல்ல? சரி அடுத்து காட்டப்பட்டுள்ள உலோகத்தகடு 2 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் உடைய ஒரு வெள்ளி தகடினின் படும் ஒவ்வொரு போட்டோனும் ஓர் ஒளியிலத்திறனை காணுகின்றது என கொண்டு வெள்ளித்தகட்டில் இருந்து ஓரலகு நேரத்தில் காணப்படும் ஒளியிலத்திரங்களின் எண்ணிக்கையை காண்க. இப்ப இவ்வளவு போட்டோன் இந்த துளைக்குள்ள போகுது, அவ்வளவும் அங்க படாது. ஏன்? இது பரப்பு 3/4 ஆனா அது 2/2. அப்ப 2/2 எவ்வளவு படும் அதை நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த அதுல எத்தனை போட்டோன் படுகுது இத்தனை உருவாகும். இப்ப இப்ப என்ன காணுவீங்க? தகட்டில் வெள்ளித்தகட்டில் படும் போட்டோன்களின் எண்ணிக்கை. அதை எப்படி காணுவோம்? இதுக்குள்ளால போறது சீரா தானே போகுது, சீரா போகுது. அப்ப 3/4 இவ்வளவு போட்டோம். இப்ப 2/2 எவ்வளவு சரி தானே? எனக்கு அளவு பிரச்சனை இல்லை, எல்லாம் மில்லிமீட்டர்ல இருக்கு. அப்ப இந்த பரப்பு 3/4 போறது 6/10⁻5 ஆகவே 2/2 போறது இல்லையா? அப்ப என்ன வரும்? இந்த 4 போயிரும். இதால வெட்டினா 2/10⁻5 போட்டோம். அப்ப என்ன சொல்லுவீங்க? 2/10⁻5 போட்டோன் படுதுண்டா ஒன்றுக்கு ஒன்று விடுவிக்கப்படுது. விடுவிக்கப்படும் போட்டோன்கள் எண்ணிக்கை என்ன? 2/10⁻5. அப்ப விடுவிக்கப்படும் ஒளி இலத்திரன்கள்
விடுவிக்கப்படும் ஒளி இலத்திரங்கள் 2 தர 15 இலத்திரன்கள் per second. 2 தர 15 இலத்திரங்கள் per second. அதுவும் ஓகே இல்ல பி பார்ட். ரைட். அதுக்கிறேன். இவன் கேள்வியை பார்த்தா தான் பெருசா இருக்கு. எங்கேயாவது ஒரு பாட்டுல வந்து சிக்குவோமே தவிர மற்றபடி செய்யலாம் எல்லாம். லேட்டா முன்னுக்கே சொல்லிக்க வர்றேன். பின்னுக்கு எங்கேயாவது ஒரு பாட்டுல. சரி, சி பாட பாருங்க. பஸ் பாட், சியில பஸ் பாட் என்னவா? இப்பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் வெள்ளித்தகட்டின் வேலை சார்பு 4 எலக்ட்ரோ வோல்டேஜ் ஆகும். காணப்படும் ஒளியிலத்திரங்களின் இயக்கப்பாட்டு சக்தியின் குறைந்தபட்ச பெருமானத்தையும் உயர்ந்தபட்ச பெருமானத்தையும் எலக்ட்ரன் வோல்டேஜில் காண்க. இப்ப குறைஞ்ச சக்தி என்ன? 0. அது இழிவு இயக்க சக்தி. அல்ல குறைந்தபட்ச அவர் ஜூஸ் பண்ண ஜூஸ் இதே சொல்லுவாங்க. குறைந்தபட்ச இயக்க சக்தி 0. ஓகே தானே? ஏன் மட்டுமட்ட எல்லாத்திலும் விடுவிக்கப்படுற எல்லாத்திலும் 0ல இருந்து மேக்சிமம் வரைக்கும் இருக்க வேண்டும் பார்த்துருப்போம். இப்ப குறைஞ்ச சக்தி என்ன? 0. மேக்சிமம் என்ன? அதுக்கு நீங்கள் ஐன்ஸ்டீனை கூப்பிடுவணும் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப ஐன்ஸ்டீனை கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்லுவார்? phi is equal to hf plus ke max என்றுவார். hf என்ன? ஒரு போட்டோன் சக்தி என்ன? 12.4. அதே போட்டோன் தானே என்ன? அப்ப 12.4 எலக்ட்ரோ வோல்டேஜ். phi என்ன வேலை சார்பு? 4 எலக்ட்ரோ வோல்டேஜ். இது ke max. இப்ப ke max ரெண்டு வரும் 8,4 எலக்ட்ரோ வோல்டேஜ். அப்ப கேட்டது என்ன? உயர்ந்தபட்ச இயக்க சக்தி. உயர்ந்தபட்ச இயக்க சக்தி என்ன? 8,4 எலக்ட்ரோ வோல்டேஜ். அப்ப குறைந்தபட்சம் 0, உயர்ந்தபட்சம் 8,4. அடுத்தது என்ன கேட்கிறார்? 50 நானோமீட்டர் வீதமான அதிகரிப்புகளுடன் 100 நானோமீட்டர் தொடக்கம் 500 நானோமீட்டர் வரை உள்ள அலைநீளங்களை கொண்டு ஒரு நிற போட்டோன் கற்றைகளை உண்டாக்குவதற்காக ஒரு நிறமேற்றி செப்பம் செய்யப்பட்டு ஒவ்வொரு அலைநீளத்துக்கும் வெள்ளித்தகட்டில் இருந்து காணப்படும் ஒளியிலத்திரங்களில் உயர்ந்தபட்ச இயக்க சக்தி விளக்கப்படும். போட்டோன் கற்றையின் அலைநீளத்துடன் கே மேக்ஸினால் கே மேக்ஸின் மாறல் ஒரு 2 காட்டப்பட்டுள்ளது. ஏகமபி ஆகிய புள்ளிகளை ஒத்த பெருமானங்கள் யாவை? இப்ப என்ன சொல்லிட்டார்? 50 நானோமீட்டர் தொடக்கம் 100 நானோமீட்டர் 50 வீதமான அதிகரிப்புடன் 50 நானோமீட்டர் வீதமான அதிகரிப்புடன் 100 தொடக்கம் 500 வரைக்கும் இல்லையா? 100 தொடக்கம் 500 வரைக்கும் அதிகரிக்கிறார். இப்ப இந்த கிராஃப் வருதாமா? இப்ப இங்க அலைநீளமும் இங்க கேஇமெக்ஸுக்கும் கிராஃப் வருவார். இதுல 100 நானோமீட்டர் எல்லாம் தொடங்குறார். இப்ப இங்க முடிகிறது 500 நானோமீட்டர் தானே இல்லையாடா? இப்ப நீண்ட பெறுமதி என்ன?
ஏ இந்த பெருமதி என்ன? இயக்க சக்தி 0 இருக்கிறது. சரி. முதல் இது எங்களுக்கு தெரியும். 100 நானோமீட்டருக்குரிய மேக்சிமம் தெரியும். அப்ப அது என்ன? 100 நானோமீட்டருக்கு சக்தி என்ன வந்தா அப்ப? உயர் இயக்க சக்தி இந்த இருக்கு 8.4. பி ன்ற பெருமதி தெரியும் 8.4 எலக்ட்ரோ வோல்டேஜ். ஆனா இது உங்களுக்கு தெரியாது லெம்டா மேக்சிமம். 500 அல்ல. ஏன் 100ல இருந்து 500 வரைக்கும் மாத்தினார். ஆனா எது வரைக்கும் விடுவிக்கப்படுது உங்களுக்கு தெரியாதே. நிலம் கூட கூட என்ன நடக்கும்? சக்தி குறையும். போட்டோன்ற சக்தி விடுவிக்காது. இப்ப எங்களுக்கு இது 0 ஆகிக்க இது இயக்க சக்தி 0 ஆகிக்கிறதுக்குரிய அலைநீளம் என்ன? இவர் அது நுழைவாய் அலைநீளம். இப்ப வேலை சார்பு நாள் எல்லாம் அது இந்த நுழைவாய் அலைநீளத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப அதை காண்ற எப்படி phi is equal to hf naught. But phi is equal to h into c over lambda. Lambda naught. இப்ப இந்த lambda naught தான் கண்டுபிடிப்பீங்க. நுழைவாய் அலைநீளம். அப்ப lambda naught என்ன வரும்? hc over 5. இப்ப உங்களுக்கு தெரியும் hc எவ்வளவுன்னு அந்த வேற 1240 எலக்ட்ரோ வோல்டேஜ் அந்த வேற எலக்ட்ரோ வோல்டேஜ் நானோமீட்டர். 5 என்ன? 4 எலக்ட்ரோ வோல்டேஜ். அப்ப என்ன வரும்? 310 நானோமீட்டர். அவ நுழைவாய் அலைநீளம் பண்ணிக்குதான் இயக்க சக்தி 0 இது விடுவிக்கப்படும். அப்ப இது என்ன? இந்த வெளிவு என்ன? 310 நானோமீட்டர். அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் எழுதிவிடுங்கள். ஏ 310 நானோமீட்டர், பி இது 8.4 எலக்ட்ரோ வோல்டேஜ். ஓகேயா? நீங்க 500 எழுதிட்டு வந்தீங்கன்னா ஏன் 310க்கு அங்காலே இலத்திரன் விடுவிக்கப்படாது. இப்ப என்ன கேட்கிறார்? திருப்பி கேட்கிறார் 500 வோல்டேஜ் இருக்கிறதுக்கு சாரி 5 எலக்ட்ரோ வோல்டேஜ் ஆக உள்ள ஒரு பொன்தகட்டுக்கு மேற்குறித்த பரிசோதனையை திரும்ப செய்யப்படுகிறது. ஒரு 2 வரைவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து பொன்தகட்டுக்குரிய விலையை அதே தெளிவாக வரைக. இப்ப வேலை சார்பு என்னவாம்? 5 ஆயிட்டு. வேலை சார்பு 5 என்ன நடக்கும்? இது 5 என்ன நடக்கும்? இது குறையும் இல்லையா? இவர் குறைஞ்சிருவார். மேக்சிமம் இயக்க சக்தியும் என்ன செய்யும்? அதுவும் குறைஞ்சிருவார். ஏன் ஒன்று குறையும் அல்ல. அதே இது பாருங்க அந்த அதே ஈக்குவேஷன்ல பாருங்க இது எத்தனாவது பாட்டுக்கு தேர்ட் பாட்டுக்கு HF is equal to 5 plus KE max. இது 12.4. இப்ப இது 5 ஆயிட்டுது. அப்ப KE max என்ன வரும்? சோ KE max என்ன வரப்போது 7.4 வரப்போகுது இல்லையா? அப்ப இது 7.4 வரும். மற்றது மேக்சிமம் என்ன வரப்போகுது? இது 5ஆல பிரிக்கணும். 200 சம்திங் வரப்போகுது. அவ்வளவு லாம்டா நோட் என்ன வருமெண்டா 1240 5 2 நாங்கள் 24 5 நாங்க 20 48 248 நானோமீட்டர். இதை கேட்டான் நாங்க இதை டோட்டல் லைன்ல கேறி இந்த கிராஃப் ரெண்டு வரும் இப்படி இது 248 நானோமீட்டர், இது 7.3. சும்மா இருந்தீங்கன்னா சரி வளைகோடா இருந்தீங்கன்னா
Right. இதுதான் பொன் தகட்டுக்குரியதை எழுதி விட்டீங்கன்னா சரியானே. இது வெள்ளிக்குரியது முதல் தந்தது, இது பொன் தகட்டுக்குரியது. போர்த் பாட பேரம். என்னவா? அலைநீளம் 200 நானோமீட்டரை உடைய ஒரே போட்டோன் கற்றை இரு தகடுகளின் மீது வேறு வேறாக படுகிறது. வெள்ளித்தகட்டுக்கும் பொன் தகட்டுக்கும் விளக்கப்படும் மொத்த ஒளி ஓட்டங்கள் முறையே ஐஎஸும் ஐஜியும் ஆகும். என்னவாம்? அலைநீளம் 200 நானோமீட்டரை உடைய ஒரே போட்டோன் கற்றை இரு தகடுகளின் மீது படுகுது. இப்ப ஐஎஸ் ஐஜி ஆகும். இப்ப எது உண்மையானதுன்னு கேட்கிறார். ஐஜி சமன் ஐஎஸ்ஆ, ஐஜி பெரிதா, ஐஜி சின்னனா, எது தொடர்பு சரின்னு கேட்கிறார். உமது விடைக்கான காரணங்களை தருக. தகடின் மீது படுகின்ற ஒவ்வொரு போட்டோனும் ஒரு ஒளி திறனை காணுகின்றார். இப்ப 200 நானோமீட்டர் உடைய ஒரே போட்டோன் கற்றை. அப்ப 200 நானோமீட்டர் என்ற ரெண்டுலையுமே விடுவிக்கப்படும். இதுலயும் ஒளியிலத்திரம் விடுவிக்கப்படும், அதுலயும் விடுவிக்கப்படும். ஏன்? நுழைவாயை விட குறைய அலைநீளம், அலைநீளம் குறைஞ்ச சக்தி கூட விடுவிக்கப்படும். இப்ப 200ல ரெண்டுலையுமே விடுவிக்கப்படும். ஒரே போட்டோன் தானே படுகிறது. இப்ப என்ன சொல்லுவீங்க? ஐஜியும் ஐஎஸும் சமன். விடுவிக்கப்படுற போட்டோன் எண்ணிக்கை சமன். இல்லை, ஏன் ரெண்டு போட்டோன் ஒரே போட்டோன்கள், அதுல இருக்கிற போட்டோன்கள் சமன்ன்றபடியா விடுவிக்கப்படுற ஒளியிலத்திரங்கள் எண்ணிக்கை என்னவா இருக்கும்? சமன். இப்ப என்ன எழுதுவீங்கள்? என்ன எழுதுவீங்கள்? எப்படி எழுதுங்க? தகடுகளில் படும், இது தகடுகளிலும் படும் போட்டோன்களின் எண்ணிக்கை சமன். எனவே விடுவிக்கப்படும் ஒளியிலத்திரங்கள் எண்ணிக்கை சமனாகும். இரு தகடுகளிலும் படும் போட்டோன்களின் எண்ணிக்கை சமன். எனவே விடுவிக்கப்படும் இலத்திரங்கள் எண்ணிக்கை சமன். ஓகே, இன்சிடென்ட் போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவல். சோ எமிட் பண்ணப்படுற எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல். அதான் ரீசன். ஆகவே ஒளி மின்னோட்டங்கள் சமன். சரி, இப்ப டி பார்ட். என்னவாம்? COVID-19 வைரசுகளை செயலற்றதாக்குவதற்கு 222 நானோமீட்டர் கதிப்பை பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மருத்துவ பிரயோகங்களில் 222 நானோமீட்டர் கதிப்பு மனித உடலுக்கு பயன்படுத்தப்படத்தக்க உயர்ந்தபட்ச வெளிதரல் எல்லை 8 மணித்தியாலத்துக்கு 24 மில்லி ஜூல் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். என்னவாம்? மனித உடலுக்கு பயன்படுத்தத்தக்க உயர்ந்தபட்ச வெளிதரல் இல்லை, எக்ஸ்போசர். என்ன படக்கூடியது, என்ன உடம்புல படக்கூடிய அளவு, எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய அளவு வந்து எவ்வளவு? 8 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு? ஒருவருடைய COVID-19 வைரஸ் மூலம் உள்ளங்கையில் இருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள 222 நானோமீட்டர் கதிர்பை காலம் ஒரு ஒளி முதலுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்தபட்ச வெளியாது. என்ன கேட்கிறார்? இப்ப 8 மணித்தியாலத்துக்கு 24 மில்லி ஜூல் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் படலாம். இதை வச்சு எங்களுக்கு வலுவை கண்டுபிடிக்கலாம் அல்ல. சரி, எங்களுக்கு தந்திருக்கிறது ஜூல் per சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல படலாம். இதை வச்சுக்கொண்டு என்ன மனித உடல்ல படக்கூடிய செறிவு, அப்ப உள்ளங்கையில் படம் கதிர்பின் செறிவை கண்டுபிடிப்போம். கதிர்பின் செறிவு, கதிர்பின் செறிவுக்கு என்ன ஈக்குவேஷன்?
ஐ சமன் இ ஓவர் ஏ இன்டு டி. உங்களுக்கு என்ன தந்திருக்காரு? இ ஓவர் ஏ தான் தந்திருக்காரு. சக்தி எங்கள் பரப்பு தான் தந்திருக்காரு. என்ன ஜூல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எல்லாம் தந்திருக்காரு. 24 மில்லி ஜூல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். மில்லி ஜூல் என்ன தர 10⁻³ ஜூல். சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஆக என்ன வேணும்? கீழே இருக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப மீட்டர் ஸ்கொயர் ஆக 10⁻⁴. இது தர 1. அப்ப என்ன வரும்? இவ்வளவு watt per meter squared ன்னு வரும். அப்ப 24 தர 10 watt per meter squared. ஓகேயா? இது என்ன சாமான்? இந்த உள்ளங்கையில படக்கூடிய செறிவு. இப்ப இது செறிவிதண்டா எங்களுக்கு ஒரு புள்ளி ஒளி முதலா இருந்தா ஆறு தூரத்துல ஒளிச்செறிவுக்கு என்ன சாம்பாடு? ஒரு புள்ளி ஒளி முதலா இருந்தா ഇതിന്റെ വലു പി என்ன? ആറ് ദൂരത്തിൽ ഒളിച്ചെറിവയ്ക്ക് என்ன சாம்பாடு? இ ஓவர் 4πr². அப்ப இது உள்ளங்கையில இருக்கிற செறிவு தான் கண்டுட்டோம். அது எவ்வளவு தூரத்துல இருக்குது? ஒளி முதல்ல இருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்குது. அப்ப இந்த வலுவை தான் கண்டுபிடிக்கணும். உயர்ந்தபட்ச வலு. அப்ப ஐ என்ன? மேக்சிமம் இவ்வளவுதான் பண்ணலாம். இப்ப இருக்கிறதா வேல்யூ மேக்சிமம். ஐக்கு என்ன போடுவீங்க? 240. 24 தர 10 தானே? ஆஹ் அப்ப நம்ம இதுல 8 போடணும். என்ன 8 அவர்? ஒரு செகண்ட்ல 8 அவர். 8 தர 3600. அப்ப இது கீழே என்ன வரும்? 8 தர 3600 வாட் மீட்டர் மைனஸ். யா 8 ஹவர்ல எவ்வளவு கொள்ளலாம்? ஓகே, இதை அப்படியே ஒண்ணு போடுவோம். அதை கேட்கல தானே? 240 கீழ் 8 தர 3600. அதான் ஐ சமன் பி காணோனும் 4π பைக்கு 3 போட சொல்லிட்டார். ஆர் ஸ்கேர் என்னவன் 20 சென்டிமீட்டர். அப்ப 20 தர 10⁻² என்ன சுருக்குங்க. இது 8ஆல சுருக்கினா இதுல ஒரு சைவர் போயிடும். 8ஆல சுருக்கினா 3 கீழ் 360. சோ பி இன் கீழ் இது 12 தர இது வரைக்கும் 4 தர 10⁻². இதால வெட்டினீங்கன்னா 120. இந்த 12ஆல வெட்டினீங்கன்னா 10. அது மேல வருமா? இப்ப பி சமன் எங்க எழுதுறேன்? பி சமன் இது அங்க போகணும். 4 தர 10⁻² இங்க 10. எவ்வளவு வரும்? 4 தர 10⁻³ வாட். அப்படி என்ன 4 மில்லி வாட். இதான் என்ன வேல்யூ. ஓகே இல்லடா? இதுல கன்செப்ட் உங்களுக்கு எங்களுக்கு படக்கூடிய இதுல நான் அழகா வச்சு கண்டுபிடிச்சேன். மில்லி ஜூல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கேடன்ஸ். சக்தி எங்கள் பரப்பு. மில்லி ஜூல் என்றது சக்தி. சென்டிமீட்டர் ஸ்கேர் பரப்பு. அப்ப சக்தி எங்கள் பரப்பு தந்திருக்கார். நேரம் தந்திருக்கார். எனக்கு செறிவு வந்தது. இந்த செறிவு வரணும்னா எங்களுக்கு இது தானே ஒரு புள்ளி வெளி முதலால ஆறு தூரத்துல வர்ற செறிவுக்கு தானே சாம்பாடு. அதுல பிரதி விட்டு விட்டேன். உனக்கு என்ன வரும்? வேலை வரும். ஓகே இல்ல?